நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தந்தை செல்வா அவருடைய சிலையை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்க நிக்கிறது இப்ப வந்து மன்னார் நகரத்தினுடைய நூலகத்துக்கு அருகாமையில தான் நிக்கிறோம். அருகாமையிலோட ஜங்ஷன்ல அவருக்கு இப்படி சிலை வச்சிருக்காங்க. நிச்சயமா அவரை மறக்க முடியாது. இலங்கை தமிழர்களுடைய அரசியல் வரலாற்றுல முக்கிய பங்காற்றின ஒருவர் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தும் வகையிலே அந்த சிலை இங்க அமைக்கப்பட்டிருக்கிறத ஞாபகப்படுத்துறோம். மன்னார் டவுன் சூப்பராகவே இருக்குங்க. வளமையா எல்லா கடையிலையும் வாங்கு வாங்குன்னு தான் சாமி கொடுப்பாங்க. இங்க வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. வாங்க. ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்ல சுகமா இருக்கிறோம். பழம் வியாபாரம் செய்றீங்களா? பழ வியாபாரம். எங்க இருந்து கொண்டு வரீங்க இந்த பழங்கள்லாம்? இதெல்லாம் வந்து அமெரிக்கா இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, சவுத் ஆப்பிரிக்கா இருக்குது. இது எங்க இருந்து உங்களுக்கு கிடைக்குது? எங்களுக்கு வந்து கொழும்புல இருந்து. அவங்க கொண்டாந்து விடுறாங்களா இல்லாட்டி நீங்க போயிட்டு போயிட்டு மொத்த வியாபாரமா செய்றீங்க? சரி சரி சரி. பழங்கள் ஒன்று சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. உங்களோட ஊர்ல அதாவது மன்னார்ல இதான் என்ன ஸ்பெஷல் பழம்? கொய்யா பழம் கேட்டுங்களே. கொய்யா பழம் இந்த இருக்கு நல்ல சீனி கொய்யாக்கா. சரி, ரொம்ப பெரிய பழம்லாம் வேணாம் எனக்கு. எப்படி சின்ன காய் வெட்டிதாங்களே. எப்படிங்க வியாபாரம்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. நல்ல பிசினஸ். இனிப்பு காய். என்ன காய்? இந்த காய்க்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? இது கொய்யாக்கான இது பேர். கொய்யாக்கான 2 இனம் இருக்கு. ஒன்று யானை கொய்யாக்கா இருக்கு, ஒன்று சீனி கொய்யாக்கா இருக்கு. அந்த இனம் சீனி கொய்யாக்கா தான் இந்த கொய்யாக்கா. யானை கொய்யாக்கா வச்சிருக்கீங்களா? சரி, பரிசோடு வச்சுக்கிறோம். இது ஒன்று தான் வந்திருக்கு. அடேங்கப்பா, ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு தாராளம் போகுது. சந்தோஷமா காணும். ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே படி சாப்பிடலாம். எல்லாருமே சாப்பிடலாம். குடும்பத்தோட இருந்து சாப்பிடலாம். அப்படியா? சரிங்கய்யா. மற்றபடி மிச்ச காலம் நீங்க இந்த வியாபாரம் செய்றீங்கல்ல? 10 வருஷமா. என்ன மாற்றம் நடந்திருக்கு இந்த மன்னார் டவுன்ல? நல்ல அபிவிருத்தி திட்டங்கள் நடக்குது. செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன பழங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இங்க என்ன? ஆமா, எல்லாம் சந்தோஷமா இருக்குது பண்ணாங்க. அப்படியா? என்ன பிரச்சனை? கடத்தொழில் மட்டும் தான் பிரச்சனை. இப்போ செஞ்சுட்டு தானே இருக்காங்க. அந்த தொழில் பண்ண இந்த கிளைமேட் கொஞ்சம் டிஃபரன்ஸ். அந்த கிளைமேட் பிரச்சனைகள் இருக்கதா, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? சரி, பழத்தை தாரீங்களா? நீங்க விட மாட்டேன். விட மாட்டேன். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அப்படியே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் இடங்கள் பார்க்கறதுக்கு பார்த்துட்டு வரோம். நாங்கள் வருவோம். நீங்களும் சந்திப்போம். ஓகே. இதுதாங்க மன்னார் பஸ் ஸ்டாண்ட். மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் உண்டு. அதாவது நிறைய ரொம்ப தூரம் போகிற ஆட்கள்லாம் இங்கே தான் வந்துட்டு போகிறாங்க. நிறைய பஸ் இருக்குது. தலைமன்னார் பஸ் இருக்குது, வவுனியாவுக்கு போகிற, கல்முனைக்கு போகிற பஸ்லாம் இங்கே தான் நிற்கிது. சரி, அதெல்லாம் பார்த்துட்டு எப்படியே வந்தோம். பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், கொஞ்சம் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி பஸ் நிலைமையெல்லாம் இருக்குன்னு சொல்லி. ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எங்கே போகிறீங்க? வீலங்கோட். எங்கே இருக்காது? 18 மைல் போகணுமா? 10 மைல். பஸ் அடிக்கடி இருக்குதா? இதெல்லாம் எவ்வளோ எடுப்பாங்க பஸ் இங்கேருந்து? 40 கிலோ. உங்களோட பேர் என்ன? ரியதாஸ். சார், இந்த மாதிரி ரொம்ப தூரத்துக்கு போகிறாக்கெல்லாம் இங்கே வந்து போகிறாங்க. அடிக்கடி பஸ் சேவைகள்லாம் இருக்குதா? இது வந்து ஒரு அரச பேருந்து நிலையம் தான் சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. சரி, அதுக்கும் போகலாம். நமக்கு டைம் இருக்காது நினைக்கிறேன். இன்னும் நிறைய இடங்கள் பார்க்கறதுக்கு நம்ம தொடர்ந்தும் மன்னார் விஜயத்தை ஆரம்பிக்கலாம்.